கோவை மாவட்டம் வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட டாடா காஃபி நிறுவனத்திற்கு சொந்தமான வில்லோனி டாப் டிவிசன் பகுதியில் எஸ்டேட் தொழிலாளர்களுக்காக சுமார் 12 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 6 மணி அளவில் 2 to 3 வயதுடைய ஆண் யானை குட்டி ஒன்று அந்த தாய் மற்றும் கூட்டத்தோடு அந்த தண்ணீர் தொட்டிற்கு தண்ணீர் குடிக்க வந்தது. அப்போது தெரியாமல் குட்டி யானை தவறி குடிநீர் தொட்டியில் விழுந்து தத்தளித்தது. இதனை பார்த்த தாய் யானை உடனே கத்த ஆரம்பித்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்த மக்கள் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வால்பாறை மற்றும் மானாம்பள்ளி வனச்சரக பணியாளர்கள் குட்டி யானையை மீட்பதற்கு JCB இயந்திரம் வரவழைத்தனர். அதோடு இல்லாமல் யானைக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை வரவழைக்கப்பட்டது. வனத்துறையினர் சுமார் 6 மணி நேரம் முயற்சிக்கு பின் யானைக்குட்டியை JCB-யுடன் நலமுடன் மீட்டு அதன் தாய் யானையிடம் ஒப்படைத்தனர். இந்த மீட்பு பணி நடைபெறும் பொழுது சம்பவ இடத்திலேயே இருந்த தாய் யானை தனது குட்டி யானை மீட்கப்பட்டதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு குட்டியை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்ற காட்சி பார்ப்பவர்கள் மனதை நெகிழ வைத்தது. இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு குட்டி யானையை மீட்ட வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.